நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம பார்க்க போறது சித்தரஞ்சன் தாஸ். போன தலைமுறையில உள்ளவங்கெல்லாம் ஒரு பெயரளவுல ஒரு வார்த்தையா மட்டுமே தான் இவருடைய பெயரை கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இவர் தெரியுமானே தெரியாது. ஆனா இந்தியர்கள் எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு தியாகி தான் சித்தரஞ்சன் தாஸ். எல்லாருக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை தெரிந்திருக்கும் இல்லையா? அவருடைய அரசியல் குரு தான் சித்தரஞ்சன் தாஸ். அலிப்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு குண்டு வெடிப்பு நடக்கு. அந்த குண்டு வெடிப்புக்கு காரணமானவர் யாரு அப்படின்னா அரவிந்த கோஷ். ஆங்கில அரசாங்கம் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. அவர் வாழ்க்கையே சிறையிலேயே முடிஞ்சிருக்கும். அவருக்காக வங்கத்தை சார்ந்த ஒரு சிங்கம் சித்தரஞ்சன் தாஸ் வாதாடுறார். அவருடைய ஆங்கில புலமை, அவருடைய அறிவாற்றல், சட்ட நுணுக்கங்கள், அதை பார்த்து ஆங்கிலேய நீதிபதிகளே திணறி போறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு வாத திறமையால அந்த அலிப்பூரில் நடந்த குண்டுவெடிப்பு வழக்கிலிருந்து அந்த அரவிந்த கோஷை காப்பாத்துறார். அரவிந்த் கோஷ் யாருன்னு கேட்குறீங்களா? அவர்தான் மகான் அரவிந்தர். இன்றைக்கு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அரவிந்தருடைய ஆசிரமம், மதரினுடைய ஆசிரமம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மாபெரும் சித்தராக அவர் பரிணாமம் பெறுகிறார். சிறைச்சாலை குற்றவாளிகளை மனிதனாக்கும். ஆனால் அரவிந்த கோஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு போராட்டக்காரரை, சுதந்திர போராட்ட தியாகியை மகானாக மாற்றியது. அப்பேற்பட்ட ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அவர் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு யார் காரணம்னா இந்த சித்தரஞ்சன் தாஸ் தான் காரணம். மிக திறமையான ஒரு வழக்கறிஞர். அவருக்கு என்ன பேருனா தியாக பந்து அப்படின்னு அவருக்கு பேர். ஏன்னா இவரை பற்றிலாம் நிறைய வரலாறு நம்ம புத்தகங்கள்ல இல்லை, நூலகங்களையும் அதிகமான செய்திகள் கிடையாது. ஆனால் இவரெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் அவர்கள்லாம். சித்தரஞ்சன் தாஸ் அவர்கள் இந்த தலைமுறை பிள்ளைகள் நிச்சயம் தெரிந்து கொள்ளணும். ஏன் தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? இவங்களுடைய அப்பா ஊர்ல உள்ள எல்லாத்தையுமே பணத்தை கலெக்ட் பண்றாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதி நிறுவனம் மாதிரி ஒரு அமைப்பு அந்த காலத்துல. அதை இவர் அப்பாவை நம்பி ஊர்ல உள்ள எல்லாரும் பணம் கொடுக்குறாங்க. கடைசியில இவங்க அப்பா ஒருத்தர் ஏமாத்தி அந்த பணத்தை எடுத்துட்டு போயிடுறான். ஊர் மக்கள் எல்லாரும் அவர்கிட்ட தேடி வராங்க. பணம் ஏமாந்ததை அவர் சொல்றாரு. வேற வழியில நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்கிட்ட பணம் இல்லைன்னு நீதிமன்றத்துக்கு அவர் போறாரு. வழக்கு நடக்கு. அப்போ எங்க குடும்பத்திலே யார்கிட்டையுமே பணம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் இந்த மஞ்சள் நோட்டீஸ்னு ஒன்று கொடுத்துட்றாரு. கோர்ட்ல கொடுத்து அந்த தன்கிட்ட யார்கிட்டலாம் பணம் வாங்கினாலும் எல்லாருக்கும் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்றாரு. இப்போ மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. யாருமே இருந்தால் பணத்தை ரெக்கவரி பண்ண முடியும். அவர்கிட்ட இல்லைங்கும் போது நீதிமன்றம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை மக்கள் எல்லாரும் போயிடுறாங்க. ஆனால் அவருடைய மகனாக பிறந்த சித்தரஞ்சன் தாஸ் படித்து வழக்கறிஞர் தொழிலை செய்து பெரும் பணத்தை சம்பாதிக்கிறார். பெரும் செல்வத்தை திரட்டி அந்த மக்களை எல்லோரையும் அழைத்து யார் யாருக்கு எவ்வளவு எங்கள் அப்பா தரணும் அப்படின்னு கேட்டு எல்லாருக்கும் பணத்தை செட்டில் பண்ணுறாரு. அப்போ அங்கே வந்திருக்கவங்களாம் சொல்கிறாங்க, நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது உங்கள் தந்தையார்ட்ட வாங்க கொடுத்த பணம், அதை நீங்கள் கொடுக்குங்கிற அவசியம் இல்லை. ரெண்டாவது சட்டப்பூர்வமாக அவர் மஞ்சள் கடுதாசி கொடுத்துட்டாரு, அதனாலேயும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு தந்தைக்கு எவ்வளவு பணிவான ஒரு மகனாக, தந்தையினுடைய புகழையும் கௌரவத்தையும் காப்பாற்றுகிற பிள்ளையாக சித்தரஞ்சன் தாஸ் இருந்திருக்காரு பாருங்க. பெத்த அப்பா அம்மா ரெண்டு பேரையும் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பக்கூடிய இந்த காலத்துல பெற்றவருக்கு மேல எவ்வளவு மதிப்புடையவராக அவர் இருந்திருக்காருங்கிறது இந்த தலைமுறை பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அப்போ அவர் சொல்றாரு, சட்டப்படி வேண்டுமானால் அது சரியா இருக்கலாம், உங்களுக்கு நாங்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தார்மீக ரீதியாக பார்க்கிற போது நாங்கள் கண்டிப்பாக அதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. என் தந்தைக்காக நான் இந்த கடமையை நிறைவேற்றுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் என்றார். அவர் சிறந்த தேசபக்தராக மட்டுமல்ல, ஒரு நல்ல மகனாகவும் இருந்திருக்கிறார். ஒரு மகான் உருவாவதற்கும் காரணமாக இருந்திருக்கிறார் என்றால் அவரை பற்றிய செய்திகளை இன்னும் நீங்கள் அதிகம் தேடி படித்தால் பல நன்மைகள் நம்முடைய தேசத்துக்கு கிடைக்கும். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.